அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல பாக்கியத்தை எனக்கு கொடுத்த தேவாதி தேவனுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இணையதளத்தின் வாயிலாக உங்களோடு கூட ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதில் நான் மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தக்கலை டிவிஷன் சடையம்பளை திருச்சபையினுடைய சார்பாக உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியே கண்களை மூடி நாம் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல நாளின் ஆண்டவரே, காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு, கடந்து போன நாட்கள் முழுவதும் ஆண்டவருடைய தயவுள்ள கரம் எங்களோடு கூட இருந்து இந்த நாளை காணும்படி ஆண்டவர் உதவி செய்தபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த இணையதளத்தினுடைய ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். ஆரம்பம் முதல் முடிகிறது வரையிலும் தெய்வத்தினுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கிற வேத பகுதிகள், ஆண்டவரே ஜெபிக்கிற ஜெபங்கள், ஆண்டவரை கேட்கிற சத்தியம், இவைகளெல்லாம் எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் மாறும்படி ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த இணையதளத்தின் வாயிலாக உம்முடைய நாமத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே 87வது பாடல். இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன், மாட்சிமையான மீட்பை பெற்றேன், தேவகுமாரன் இரட்சை செய்தார், பாவியாம் என்னை ஏற்றுக்கொண்டார். இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன், மாட்சிமையான மீட்பை பெற்றேன், தேவகுமாரன் இரட்சை செய்தார், பாவியாம் என்னை ஏற்றுக்கொண்டார். இதன் கம்பீரம், இதன் கீதம், மீட்பரை பாடி போற்றிடுவேன். இதன் கம்பீரம், இதன் கீதம், இயேசு என் நேசர் பாடிடுவேன். அன்பு பாராட்டி காப்பவராய், எந்தனை தாங்கி பூரணமாய், இன்பமும் நித்தம் ஊட்டுகிறார், என்றும் நீங்காமல் பாதுகாப்பார். இதன் கம்பீரம், இதன் கீதம், மீட்பரை பாடி போற்றிடுவேன். இதன் கம்பீரம், இதன் கீதம், இயேசு என் நேசர் பாடிடுவேன். யாவரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோமாக. இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக தந்த நம்ம தெய்வத்திற்கு நம்ம முதலாவது நம்ம நன்றி செலுத்துவோம். இந்த நாளும் எத்தனையோ பேர் இந்த ஆன்லைன் மீட்டிங்கை பார்த்துட்ருப்பாங்க. இப்போ ஆலயத்துக்கு செல்ல முடியாமல் இருக்கலாம். அவங்களுக்கு இந்த மீட்டிங் ஆசீர்வாதமாக இருக்கணும். அதற்காக நம்ம ஜெபிப்போம். படிக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். இன்னும் 2 வாரத்தில் 10th 11th 12th எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்க போகுது. பப்ளிக் எக்ஸாமில் பிள்ளைங்களுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்கணும். அவங்க கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே கரெக்டான எல்லா ஆன்சரும் தகுந்த ஆன்சர் எழுதணுங்கிறதுக்காக அவங்க ஞானத்தால் நிரப்பணும்னு நம்ம ஜெபிப்போம். நம்ம ரட்சணை சேனை ஊழியத்திற்காக ஜெபிப்போம். நம்முடைய டெரிட்டரியல் கமாண்டருக்காக, இன்னும் சீஃப் செக்ரட்டரி ஐயா அவங்களுக்காக, அப்புறம் இங்கே வேலை செய்கிற ஒவ்வொரு சபை ஊழியர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். இந்த ஜெபத்திற்கு உறுதுணையாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் ஒரு பாடலை பாடின பிற்பாடு நாம் ஜெபத்திற்குள்ளாக கடந்து சொல்லுவோம். கர்த்தாவே வாரேன், இதோ மண்டை கழுவி சுத்தி செய்யும்
கல்வாரி இரத்தத்தால். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இந்த வேலைக்காக உம்மை நன்றியோடு ஜெபிக்கிறோம் தகப்பனே. எசப்பா இந்த வேலையிலும் எங்கள் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தமைக்காக உமக்கு நன்றி சுவாமி. எசப்பா எத்தனையோண்டு பேருக்கு இந்த நாட்கள் கொடுக்கப்படவில்லை. ஆனால் என் தேவன் எங்கள் எல்லாருக்கும் இந்த நாளை எங்களுக்கு ஆயுசு நாளோடு கூட்டி தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எசப்பா இந்த நேரத்திலும் எந்த நோக்கத்திற்காக உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் என்று எங்களுக்கு முன்பதாகவே அறிந்திருக்கிற தேவன், அப்பா எங்களை ஒவ்வொரு தேவைகளையும் நீர் சந்திக்க வேண்டுமென ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா இந்த நேரத்திலும் இந்த ஆன்லைன் மீட்டிங் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா சொல்ல முடியாத நிறைய கஷ்டங்கள் அவங்க மனதில் இருக்கலாம் தகப்பனே. என் தேவன் அந்த எல்லாவற்றையும் அறிந்து அவங்களுக்கு தேவைகளை நீர் சந்திக்க வேண்டுமென ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஏசப்பா விசேஷமாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு தேர்வு எழுத போகிற ஒவ்வொரு மாணவிகளுக்காக நான் உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன் தகப்பனே. இசப்பா ஒவ்வொரு பேரையும் என் தேவன் ஞானத்தால் நிறைத்து கொள்ள வேண்டுமென ஜெபிக்கிறேன் தகப்பனே. இசப்பா ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் என்னிடத்தில் அவன் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லியிருக்கீங்க தகப்பனே. இசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஞானத்தால் நிறைத்தருள வேண்டுமென ஜெபிக்கிறேன் தகப்பனே. இசப்பா எங்களுடைய இரட்சண சேனை ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இசப்பா எல்லா ஊழியங்களையும் என் தேவன் நீர் பொறுப்படுத்த நடத்த வேண்டுமென ஜெபிக்கிறேன் தகப்பனே. எசப்பா தொடர்ந்து நீர் எங்கள் நடுவில் அசைவாட வேண்டுமென ஜெபிக்கிறேன் தகப்பனே. எசப்பா நீரே மகிமைப்படுங்கப்பா. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட வேண்டுமென ஜெபிக்கிறேன் தகப்பனே. எசப்பா வியாதியோடு அப்பா யாராவது இருப்பார்கள் என்றால் அப்பா அவங்களுடைய வியாதி எல்லாவற்றையும் என் தேவன் நீங்கள் மாற்றி போட வேண்டுமென ஜெபிக்கிறேன் தகப்பனே. எசப்பா ஈசோப்பினால் நீ சுத்திகரிங்க தகப்பனே. அப்பா உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தின் வல்லமையினாலே அப்பா நீங்கள் அவங்களுடைய ஒவ்வொரு இந்த இருக்கிற பலவீனங்கள் இருக்கிற எல்லா இடத்திலும் என் தேவன் உம்முடைய இரத்தத்தினாலே அவங்களை சுகப்படுத்த வேண்டுமென ஜெபிக்கிறேன் தகப்பனே. எசப்பா மீதியான சமயம் எங்கள் கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. துதி கன மகிமையாக நீரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பனே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே. ஆமேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 27 1 முதல் 10 முடிய. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகையினரும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களை இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தின் மறைவிலே ஒளித்து வைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன். கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனை என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தர் தாமே வாசித்த இந்த வார்த்தையின் மூலம் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல என்னை சாட்சியாக நிறுத்தியிருக்கிறேன் என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றியுள்ள மகளாக காணப்படுகிறேன். கர்த்தர் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறாங்க. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் எந்த ஆபத்து வராதபடி என்னை பாதுகாத்து வருகிறார். அதற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தது. காய்ச்சல் பயங்கரமாக இருந்துச்சு.
நான் வந்து ரொம்ப பயத்தோடு இருந்தேன். ஏன்னா காலையில் வந்து ஃபீவர் குறைஞ்ச மாதிரி இருக்கும், நைட்டு வந்து ரொம்ப அது அதிகமான மாதிரி இருக்கும். நான் ஆண்டவரை நோக்கி ப்ரேயர் பண்ணேன். எனக்கு வந்து அப்போது சங்கீதம் 50:15 வசனம் வந்தது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படிங்கிற வசனம் வந்தது. ஆண்டவர் அந்த வசனத்தின்படி என்னை அந்த ஆபத்திலிருந்து பாதுகாத்து வந்தார். அதற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மேலும் நான் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் நீங்கள் யாவரும் உங்கள் ஜெபங்களை ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டு என்னுடைய சாட்சியை முடித்துக்கொள்கிறேன். ஆமென். யுத்த வர்க்கமணிந்து போர் செய்வோம் துணிந்து, யுத்த வர்க்கமணிந்து போர் செய்வோம் துணிந்து, நான் வெல்ல போகிறேன் இயேசுவின் பலத்தால், நான் வெல்ல போகிறேன், நான் வெல்ல போகிறேன், நான் வெல்ல போகிறேன் இயேசுவின் பலத்தால். பாவத்தை பகைத்து பரிசுத்தம் தரித்து, பாவத்தை பகைத்து பரிசுத்தம் தரித்து, போர் செய்ய போகிறேன் இயேசுவின் பலத்தால், போர் செய்ய போகிறேன், போர் செய்ய போகிறேன், போர் செய்ய போகிறேன் இயேசுவின் பலத்தால். சுத்தமான சாட்சியை காத்து திவ்ய மாட்சியை, சுத்தமான சாட்சியை காத்து திவ்ய மாட்சியை காண்பிக்க போகிறேன் இயேசுவின் பலத்தால், காண்பிக்க போகிறேன், காண்பிக்க போகிறேன், காண்பிக்க போகிறேன் இயேசுவின் பலத்தால். சாகு மட்டும் நிலைத்து சத்துருவை தொலைத்து, சாகு மட்டும் நிலைத்து சத்துருவை தொலைத்து, நான் ஆள போகிறேன் இயேசுவின் பலத்தால், நான் ஆள போகிறேன், நான் ஆள போகிறேன், நான் ஆள போகிறேன் இயேசுவின் பலத்தால். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான அன்பு பெற்றோர்களே, இந்த நாளிலும் இந்த இணையதளத்தின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் செய்திக்கு தலைப்பாக தானியேல் 6ஆம் அதிகாரம் 28வது வசனம், தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று சொல்லி வேதவசனம் தெளிவாய் சொல்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த உலகத்தை நாம் பார்க்கும்போது அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வியை தான் அடைகிறார்கள். காரணம் என்னென்னா, அவங்களுடைய எவ்வளவோ பணங்கள் இல்லை, எவ்வளவோ காத்திருப்பு, இவ்வளவு பிரயாசப்பட்டோம் அவருடைய வாழ்க்கையில் ஜெயத்தை காண முடியாத, ஒரு நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த நாளில் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுது, தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது என்று சொல்லி. பிரியமானவர்களே, தானியேலை பற்றி நாம் அடிக்கடி வேதத்தில் நாம் தியானம் பண்ணியிருக்கிறோம். தானியேல் ஒரு ஒரு பிரதான ஒரு தீர்க்கதரிசியாய் காணப்படுகிறான். தானியேல் ஒரு ராஜகுலத்தை சார்ந்த ஒரு மனுஷன். யோயாக்கின் காலத்திலே நேபுகாத்து நேச்சர் மூலமாய் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போன ஒரு மனுஷன், அடிமையாய் கொண்டு போகப்பட்ட மனுஷன். இந்த நாளில் தரிவு ராஜாவை குறித்து நாம் பார்க்கும்போது இவர் ஆகாஸ்வேரும் ராஜாவின் மகனாய் காணப்படுகிறார். இவருடைய காலத்தில் தானியேலுடைய வாழ்க்கை ஒரு செழிப்பாகவே காணப்பட்டது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் இவருடைய காலத்தில் தான் தானியேல் சிங்க குகையில் போடப்பட்டான். சிங்கக்குகையில் போடப்பட்டு அந்த உபத்திரவத்துக்கு கொண்டு போகப்பட்டான் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. இந்த நாளே பெர்சியா ராஜாவை குறித்து நாம் பார்க்கும்போது, பெர்சியா ராஜா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் பெர்சிய ராஜ்யத்தை ஸ்தாபித்தவன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இவர் வந்து யூதன் அல்ல, இவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். ஆகவே தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். இவர் வந்து ஆலயம் கட்டுவதிலும், ஆலயத்தை கட்டுவதற்கு அனுமதி கொடுப்பதிலும், உதவி செய்வதிலும் மிகவும் பிரசித்தி பெற்ற ராஜாவாய் காணப்பட்டான். தானியேல் தீர்க்கதரிசி இவருடைய காலத்தில் மிகவும் வளர்ச்சியை அடைந்து கொண்டான் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் செய்கிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ராஜாவுடைய காலத்தில் தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருப்பதற்கு காரணம் என்ன? காரியம் என்று சொல்லும்போது தானியேலுடைய முழு வாழ்க்கையை குறித்து சொல்ல முடியும். ஏன்னா அடிமையாய் கொண்டு போகப்பட்ட ஒரு மனுஷன் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் ஆவியிலும் எல்லா சிச்சுவேஷன்லையும் சமாதானமாய் ஆசீர்வாதமாய் இருந்தான் என்று சொல்லப்படுது. ஏன்னா ஜெயம் என்று சொல்லி பார்க்கும்போது ஒரு பெரிய யுத்த
யுத்தத்தை செய்து முடித்தது போல தான் இந்த வேதவசனம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. தானியேலுடைய காரியம் ஜெயமாயிரு. காரணம் என்னவென்று நாம் பார்க்கும்போது, முதலாவது தானியேலுக்குள்ளாய் இருந்த ஒரு விசேஷித்த அபிஷேகம் என்னவென்று பார்க்கும்போது, தானியேல் ஆராதிக்கிற ஒரு மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் இதை நமக்கு தெளிவாய் குறிப்பிடுகிறது. ராஜா கெபியில் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய். இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். இந்த நாட்களில் ஒரு அடிமை என்று சொல்லும்போது மற்றவங்களால் புறக்கணிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் தானியேலுக்குள்ளால் அப்படிப்பட்ட ஒரு சிந்தையே இல்லை. பிரியமானவர்களே, இந்த வேதவசனம் சொல்லி 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ராஜ்யம் முழுவதைக்கும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதி கணக்கு ஒப்புவிப்பதற்காக தானியேலை எதற்காக தெரிந்து கொண்டாங்கன்னா, கணக்கு ஒப்பிப்பதற்கு பிரதான ஆசாரியனாய் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தானியேலாய் காணப்படுகிறது. தானியேல் மாத்திரம் கிடையாது, தானியேலோடு இன்னும் 2 பேர் உண்டு. அப்படி 3 பிரதானிகளை ஏற்படுத்தினாங்க. இந்த 3 பிரதானிகளும் இவங்க ஒற்றுமையாக எல்லா பணிகளையும் செய்து வந்தாங்க. ஆனால் தானியேலை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் யாருக்குள்ள இருந்துச்சுன்னா, இந்த பிரதானிகளுக்குள்ள கூட இருந்த அந்த 2 மனுஷர்களுக்குள்ள கணக்கு ஒப்புவிக்க அதிகாரிகளுக்குள்ளால இருந்தது. எப்படி ஆகிலும் தானியேலை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும், எப்படி ஆகிலும் தானியேலை இந்த பதவியை விட்டு நீக்க வேண்டும், எப்படி ஆகிலும் தானியேலுக்கு ஒரு வாழ்வு கொடுக்கப்படாது என்கிற எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் பிரியமானவர்களே, தானியேலை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாய் இந்த 2 மனுஷர்கள் ராஜாவிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுகிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை அறிஞ்ச போது தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்பொழுது ராஜா கட்டளையிட்ட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, தானியேலுக்குள்ளால விசேஷித்த அபிஷேகம் இருந்துச்சு, ஆராதிக்கிற அபிஷேகம் இருந்துச்சு. ஏன்னா அவனுடைய ஆவி எப்பொழுதும் தேவனோடு கூட ஆராதித்து கொண்டிருந்தது. சரீரம், அவனுடைய ஆத்துமா அவனுடைய தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டாண்டாலும் ஆராதிப்பதில் அவர் ஒரு விலையேறப்பெற்ற அபிஷேகம் அவனுக்குள் கூட இருந்தது. ஆனால் இந்த தானியேலை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பிரதானிகள் அதிகமாய் செயல்பட்டானுங்க. ஆனால் தானியேலை எந்த ரீதியிலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரே ஒரு விஷயத்தில் மாத்திரம்தான் இவரை குற்றம் கண்டுபிடிக்க முடிந்தது. எந்த விஷயத்தில் தெரியுமா? ஆராதிக்கிற விஷயத்தில். அவனுடைய வேலை நேரமாக இருந்தாலும் சரி, அவனுடைய சாப்பாடு நேரமாக இருந்தாலும் சரி, இரவு தூங்க போகிற நேரமாக இருந்தாலும் சரி, 3 வேளையும் தேவனை நோக்கி ஆராதிப்பதில் ஒரு வல்லமை நிறைந்த ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். பிரியமானவர்களே, பரலோகம் அதை தான் நம்மளை எதிர்பார்க்குது. என்ன, பரலோகத்தில் ஆராதிப்பதற்கு கேராபின்கள் இருக்கிறாங்க, சேராபின்கள் இருக்கிறாங்க, தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் இன்றைக்கு இந்த உலகத்தில் நம்ம நிறைய காரியத்தில் ஜெயத்தை அனுபவிச்சிருக்கிறோம். படிப்பில், வேலையில், கையின் பிரயாசத்தில், இன்னும் நம்ம எதிர்பார்க்குற பதவிகளில் அநேக ஜெயத்தை அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் ஆராதிக்கிறது நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை நம்ம ஒரு முறை நம்மளை திருப்பி பார்க்க வேண்டிய ஒரு நேரமாய் காணப்படுகிறது. பிரியமானவர், ஆராதிக்கும் போது விடுதலை, ஆராதிக்கும் போது நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் மாறும், ஆராதிக்கும் போது தேவ சமாதானம் பெருகும், ஆராதிக்கும் போது தேவ வல்லமையை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எவ்வளவுதான் நமக்கு பலவீனம் வரட்டும், எவ்வளவுதான் நமக்கு பாடுகள் வரட்டும், எவ்வளவுதான் தரித்திரம் நம்மளை ஆட்கொள்ளட்டும், எப்பொழுதெல்லாம் நம்ம ஆராதிக்கிற புறப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவ ஆவியானவர் ஆராதிக்கிற பலனை தந்து, ஆராதிக்கிற அபிஷேகத்தை தந்து, ஆராதிக்கும் போது நமக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுறார். இதுதான் ஆராதனைக்குரிய ஒரு விசேஷித்த குணம், ஒரு அபிஷேகம். இந்த காரியத்தை தான் தானியேல் செய்தார். தானியேல் சிங்க கபில போடும்போது தானியேல் ஆராதித்து கொண்டே இருந்தான். அப்போன்னா அந்த ராஜா கேட்குறாரு, 20வது வசனம் சொல்லுது, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனை தப்பிக்க வல்லவரா?
ஒரு ராஜா கேட்குற, ஒரு புறஜாதி கேட்குற, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பிக்க வல்லவர். இந்த நாளில் நம்ம சபைகளுக்கு கடந்து போகிறோம், வேதத்தை சுமக்கிறோம், எல்லா காரியங்களையும் செய்கிறோம். நம்முடைய ஆராதனை முறைமை எப்படி இருக்குது? நம்ம எல்லாம் கர்த்தருக்கென்று அநேக காரியங்களை செய்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளம் கர்த்தரை ஆராதிக்கிறது. நம்முடைய ஆவியில் நமக்கு ஒரு விடுதலை இருக்கிறது. நம்முடைய ஆவியில் நம்ம ஆராதிக்கிறோம், ஆவியில் நிறைந்து நம்ம ஆராதிக்கிறோம். அந்தேகால அபிஷேகம், ஆரம்பகால ஆவி நம்மளே ஊற்றப்பட்டிருக்கிறதா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஒருவேளை நம்முடைய பணம் நமக்கு சமாதானம் தராது, நம்முடைய படிப்பு நமக்கு சமாதானம் தராது, நம்முடைய பதவி நமக்கு சமாதானம் தராது. நம்ம ஆராதிக்கும்போது தான் விடுதலை நமக்கு உண்டு என்பதை வேதம் நமக்கு தெளிவாய்ச்சிறது. தானியேலும் அதை தான் செய்து கொண்டு வந்தார். அதை வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 43:21, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தேன், இவர்கள் என் துதியை சொல்லுவார்கள் என்று சொல். யாரு? தேவன் நம்மளை எதற்காக ஏற்படுத்தினார் தெரியுமா? நம்ம ஆராதிப்பதற்கு. அவர் எப்போவுமே மகிமைப்படுத்தினார். இடைவிட நம்ம வேலை செய்து கொண்டிருந்தாலும், வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தாலும், ஒரு பாத்திரம் விளக்குனாலும், இல்லை ஒரு பணிகளுக்கு கடந்து போனாலும் நம்ம ஆராதிக்கணும். ஏன்னா மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கினவர்களும் கர்த்தரை துதியார்கள். மரித்து போனவங்க துதிக்க முடியாது. மௌனத்தில் இறங்கினவங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறவங்க கர்த்தரை துதிக்க முடியாது. ஆனால் நமக்குள்ளாய் ஜீவன் வைத்திருக்கிற அப்படி ஆவியை நமக்கு ஊற்ற கடைசி கால அந்த அபிஷேகத்தை நமக்கு ஊற்றிருக்கு. ஆகவே அந்த ஆவியில நிறைஞ்சி அனலாய் நம்ம ஆராதிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்கிறது சங்கீதம் 34:1, கர்த்தரே நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். எப்பொழுது நீங்கள் ஒன்றுமே வேண்டாம், வீட்டில் உங்களுக்கு நெருக்கமாக பிரச்சனையா கொஞ்ச நேரம் முழங்கால் போட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிச்சு பாருங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாருங்க, கட்டாயம் நடக்கும். நீங்கள் ஆராதிக்கும் போது உங்களுக்கு பிரச்சனை வரும். எப்படி பிரச்சனை வரும்? உங்களுடைய கணவனால் பிரச்சனை வரும், உங்களுடைய மனைவியால் பிரச்சனை வரும், உங்கள் பிள்ளைகளால் பிரச்சனை. ஏன்னா நம்மளை எப்பொழுதும் நம்ம ஆராதித்து கொண்டு வரும் தேவனோடு கூட உறவுல இருக்கும்போது நம்மளை குற்றம் கண்டுபிடிக்கணும் பிசாசும் நமக்கு எதிராக புறப்படுவான். அன்பு பெற்றவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த இணையதளத்தின் வாயிலாக கேட்குற நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் இதை குறித்து கவலையப்படாதங்க. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று வசனம் சொல்லுது. இந்த வசனத்தை பிடித்து கொண்டு நீங்கள் யாக்கோபை போல தேவ சமூகத்தில் ஆராதிங்க. நானும் என்னுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக பலவீனங்கள், அநேக தேவைகள், ஊழியத்தின் நெருக்கங்கள், இவைகளின் மத்தியில் நான் உன்னதமான நான் செய்ய ஒரே காரியம் ஆராதனை தான். எப்பொழுதெல்லாம் எனக்கு முழிப்பொருதோ, எப்பொழுதெல்லாம் நான் தேவனோடு கூட பேசணும்னு விரும்புகிறேன், அப்பொழுதெல்லாம் நான் கர்த்தரை ஆராதிக்க போகிறேன். அந்த ஆராதனை செய்தாதான் என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம், ஊழியத்தில் ஒரு சமாதானம். பிரியமானவர்களே, நான் அதை செய்கிறேன். தானியேல் அதை செய்தார். அதை செய்ததுனால தான் அந்த இடத்துல ஒரு பெரிய எல்லா விஷயத்துலேயும் கணக்கில் எந்த தப்பையும் தானியேலுக்குள்ளே காண முடியலை. ஆனால் அந்த ஆராதனை விஷயத்தில் கூடவே இருந்தவங்க சத்துரு யார் தெரியுமா? நம்மோடு கூட இருக்கிறவங்க தான் சத்துருவாக இருப்பாங்க. நம்முடைய நண்பர்கள் தான் சத்துருவாக இருப்பாங்க. நம்ம குடும்பத்தின் ஆவிக்குரிய ரீதியில் நம்ம வளரும்போது நம்முடைய நண்பர்கள் தான் நமக்கு சத்துருவாக இருப்பாங்க. நம்ம குடும்பம் தான் நமக்கு சத்துருவா. அதை பார்க்கவே கூடாது. சத்துருவை துரத்ததுக்கு பலன் கொடுத்திருக்க நம்ம ஆவியில் ஆராதிக்கும் போது இந்த ஆராதனை செய்து பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது நீங்கள் பார்க்கும்போது தானியேலுக்குள்ள இந்த விசேஷித்த குணம். தானியேல் 1:8 தானியேல் 1:8, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தலாகாதபடி பிரதானிகளின் தலைவடத்தில் வேண்டிக் கொண்டான். தீட்டுப்படுத்தலாக, தீட்டுன்னு சொல்லும்போது தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் வைத்து கொண்டான். வசனம் அழகாய் சொல்லுது, பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கின்ற. இன்றைக்கு இந்த பூமியில் கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்குது. கர்த்தருடைய கணக்கு ஒப்புவிக்கிற நாட்கள் சீக்கிரமாய் வரப்போகிறது. நம்மளை தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? நம்முடைய பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்ப்பார். தானியேலுக்குள்ளால ஒரு விசேஷித்த பரிசுத்தை, நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக வச்சுக்கொண்டான். அடிமையாய் கொண்டு போகப்பட்ட அந்த தானியேல் சிறைவாசகம் அனுபவிக்கும் போது அவனோடு கூட இருந்தவங்க அந்த மற்றவங்களுடைய ராஜாவுடைய அந்த ஆகாரத்தை கூட ஆகாரம் சாப்பிடுவதற்கு அவங்கள முயற்சி செய்தாங்க. ஆனால் தானியேலோ வேண்டாம், காய்கறி சாதாரணமான ஒரு உணவை அவன் அருந்தினான் என்று சொல்லி வேதவசனம் தெளிவாச்சு. எந்த ஒரு மதுபானம், எந்த ஒரு தீட்டு எதுவுமே அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை.
காரணம் என்ன தெரியுமா? இந்த சரீரம் தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா தேவன் அவரை கெடுப்ப. இந்த ஆலயம் இது தேவன் வாசம் பண்ணி, அதான் தானியலுக்குள்ளாய் அவனுடைய சரீரத்தை அவன் பரிசுத்தமாய் வைத்துக்கொண்டான். காரணம் என்ன தெரியுமா? ஆவியில் அவன் விடுதலை ஆராதிக்க புறப்பட்டதுனால தான் அவனுடைய சரீரத்தை கர்த்தர் தீட்டுப்பட அனுமதிக்கவே இல்லை. அப்போ பரிசுத்தமாக இருக்கணும், சரீரம் பரிசுத்தமாக இருக்கணும். இன்றைக்கி அநேகர் ஆராதனை கடந்து போகிறாங்க, வேதத்தை சுமக்கிறாங்க, கர்த்தருக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க உதடு தான் அப்படியே ஆலயத்தில் கடந்து போய் மெய் மறந்து அப்படி இருப்பாங்களே தவிர உண்மையான பரிசுத்தம் இருக்காது. குடிக்கிறாங்க, போதை வஸ்துக்கு அடிமையாக்கப்படுறாங்க. இதையெல்லாம் செய்துட்டு பைபிளை தூக்குறாங்க. எவ்வளவு அருவருப்பு தெரியுமா? ஏன்னா நம்முடைய தகப்பன் ஒரு பரிசுத்தமான தெய்வம். அவருக்கு அருவருப்புனாலே பிடிக்கவே செய்யாது. தேவன் அருவருக்கிற காரியத்தை நாமளும் அருவருத்து வெறுத்து தலை. ஏன் தெரியும்? என்ன தெரியுமா? நம்ம இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். ஆமேன், ஆமேன். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாரும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்குது. பிரியமான அன்பு பெற்றவர்களே, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. வசனம் சொல்லு, நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி அந்த பரிசுத்தம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். பார்ப்பீங்கன்னா சாயங்காலம் வேலை செய்துட்டு நன்றாய் தூங்குவாங்க. மறுநாள் காலையில் பரிசுத்த ஆராதனைக்கு வரும்போது அவங்க எந்த ரீதியில் வர்றாங்க? வாயில் புறப்பட்ட கெட்ட வார்த்தைகள், அருவருப்புகள் இதையெல்லாம் பேசிக்கொண்டு ஆலயத்தின் வாசல் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? கெட்ட வார்த்தையை பேசுகிறாங்க, புகையை குடிக்கிறாங்க. பெரிய பொறுப்பில் சபைகளெல்லாம் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? குடிக்கிறாங்க, மதுபானம் பண்ணுங்க, பெண்கள் விஷயத்தில் மோசமாக இருக்கிறாங்க. ஆமாம், நிறைய விஷயம் இப்போ இந்த நாட்கள் நடக்கிற பாவத்தை எல்லாம், அருவருப்பை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்க. சரீரம் அதற்காகவா தேவன் நம்மளை சுத்திகரித்தார்? அவருடைய சொந்த இரத்தத்தை நமக்காய் ஊற்றினார். ஆமேன். யாருமே இந்த உலகத்தில் அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்முடைய தேவகுமாரன், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த இரத்தத்தை கொடுத்தார். அந்த இரத்தத்தினால நம்மளை கழுவப்பட்டிருக்கோம். வசனம் சொல்லுது, மாம்சத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள் இதெல்லாம் விட்டு விலகணும். அப்போதான் பரிசுத்தம் வரும். பரிசுத்தம் வசனத்தை கேட்கணும், அப்போதான் பரிசுத்தம் வரும். வசனம் சொல்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கு. அந்த ஜீவனுள்ள வார்த்தையை பிடித்து ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை கீழ்ப்படிந்து நடக்கும்போது பரிசுத்தம் வாழ்க்கையில் கடந்து வரும். தானியலுக்குள்ளாய் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பரிசுத்தம் காணப்பட்டது. அதனால தான் தானியலை எந்த ரீதியிலும் யாரும் குறை சொல்ல முடியலை. அதனால தான் தானியலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை காண முடியாத காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நம்ம பரிசுத்தம் ஆராதிக்காதது நிமித்தம், பரிசுத்தமுள்ள தெய்வத்துக்கு நம்ம கீழ்ப்படியாத நிமித்தம், பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நம்ம அங்கீகரிக்காத நிமித்தம், பரிசுத்தமுள்ள தேவன் நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாத நிமித்தம் அந்நிய தெய்வத்துக்கு காரியங்களுக்கு ஈடுபடுறது, உலக காரியங்களை ஈடுபடும். நல்லா சினிமா பாட்டு கேட்குறோம், நல்லா வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள்லாம், வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் நல்லா நாடகத்துக்கு ஏன் ஆண்டவர் சொல்ல இடைவிடாதபடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் நம்ம சுத்திகரிக்கப்படணும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே அல்லாமல் வேறொன்று நம்மளை சுத்திகரிக்கப்படாது. நேரம் கிடைக்கும்போது வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தம், கைகளில் பரிசுத்தம் வேணும், கால்களில் பரிசுத்தம் வேணும், நம்ம உடுக்கிற வஸ்திரத்தில் பரிசுத்தம் வேணும். பரிசுத்தத்தை கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்தமாக இருந்ததுனால தான் தானியலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது என்று வேதவசனம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. மூன்றாவது நான் பார்க்கும்போது தானியலுக்குள்ளாக இருந்த ஒரு விசேஷித்த குணாதிசயம், தானியல் 2ஆம் அதிகாரம் 48வது வசனம். தானியல் 2:48. பின்பு ராஜா தானியலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேக சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுமைக்கும் அதிபதியாகவும் பாபிலோன் உள்ள சகல ஞானிகளின் மேல் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். தொடர்ந்து தானியல் ராஜாவை வேண்டிக் கொண்டதன் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத் நெகோவையும் பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியலோ வென்றால் ராஜாவின் கொல்லு மண்டபத்தில் இருந்தான். மூன்றாவது அவனுக்குள்ள இருந்த விசேஷித்த குணம் என்ன தெரியுமா?
அன்பு. அவன் அன்பால் நிரப்பப்பட்டான். தானியேல் உயர்த்தப்பட்டான். அந்த தேசம் முழுவதுக்கும் ராஜாவாக உயர்த்தப்படும் போது அவனுக்குள்ளால ஒரு பாரம் இருந்துச்சு. என்ன பாரம் தெரியுமா? தன்னோடு வாழ்ந்த தன்னுடைய சகோதரர்களுக்கு, சிறையிருப்பில் தன்னோடு இருந்த தன்னுடைய நண்பர்களுக்காக, சிறையிருப்பில் தன்னோடு இருந்து கஷ்டத்தை அனுபவித்த நம்முடைய நண்பர்களுக்காக அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவனுடைய ராஜாவோடு பரிந்து பேசினான். என்ன நீங்கள் ஆசீர்வதித்தீங்க, என்ன உயர்த்திருக்கீங்க, அவங்களையும் உயர்த்துங்க என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீங்கன்னா ஒருவருக்கு ஒரு பதவி கிடைச்சிட்டுனா, இல்லை ஒரு வசதி வந்துட்டுனா, இல்லை ஒரு வேலை வந்துட்டுனா, இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்க ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க, அவங்களால மற்றவங்களுக்கு நல்லது செய்ய முடியும் என்று அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பதவியை காப்பாற்றுவதற்காக மற்றவங்களை நினைவு கூற மாட்டாங்க. அல்லேலூயா. மற்றவங்களை நினைவு கூற மாட்டாங்க. அதுதான் தானியேல் அப்படி செய்யவே இல்லை. தன்னோடு சிறையிருப்பில் கஷ்டத்தையும் பாடுகளையும் அனுபவித்த அடிமைகளாய் கொண்டு வரப்படும் போது என்னென்ன பாடுகளை அனுபவித்தான் அதெல்லாம் தன்னோடு ஏற்றுக்கொண்ட தன்னுடைய நண்பர்களுக்காக அவன் தன்னுடைய ராஜாவிட்ட பரிந்து பேசினதை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இதை தான் எஸ்தர் புத்தகத்தில் நாம் பார்க்க முடியும். எஸ்தர் ராஜாத்தியாய் அபிஷேகம் பண்ண பிற்பாடு தன்னுடைய தேசத்துக்காக பரிந்து பேசினாங்க. அவங்களால சுகமாக வாழ்ந்துருக்கலாம். நான் ஒரு ராஜாவாக இருக்கிறேன், ராஜாத்தியாக இருக்கிறேன், இன்னும் எனக்கு எதுவுமே கவலை இல்லை. அவளுக்குள்ளாய் ஒரு பாரம். என்னுடைய தேசம், என்னுடைய சமுதாயம், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய உறவுகள், என்னுடைய தலைமுறைகள், என்னுடைய சந்ததிகளுக்காக அவள் அந்த அன்பை வெளிப்படுத்தினாங்க. பார்த்துடுங்க பிரியமான அன்பு பெற்றவளை, உங்களுக்கு தருணம் கிடைக்கும்போது கர்த்தரோட அன்பாய் இருங்க என்று சொல்லி வசனம் சொல்லுது. யோவான் 15:13 ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒன்றுமில்லை. இயேசுதான் அந்த அன்பை செய்தார். இன்றைக்கு நாமளும் அந்த அன்பை வெளிப்படுத்தணும். எஸ்தர் ராஜாத்தி செய்தாங்க. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் பணமாக கொடுக்காம இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்முடைய சேனைக்காய் பணிகளுக்காய் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஒரு அன்பை வெளிப்படுத்துங்க. நம்மளால் முடிஞ்ச அளவு அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் நம்முடைய நேரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அந்த அன்பை பகிர்ந்து கொள்ளுங்க. பணம் கொடுத்தா மாத்திரம் நம்ம காணிக்கைகளை கொடுக்கறது மாத்திரமல்ல, அன்பு தன்னுடைய முழங்கால்களை தேவ சமூகத்தில் கொடுக்கணும். நீங்கள் பாருங்கள், பேதுரு மறுதளிச்சார் அப்படிதானே? அவன் மறுதளித்த பேதுரு ரெண்டாவது ஆண்டவர் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறார், மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயா. ஏன் தெரியுமா? அவருடைய அன்பு விலையேற பெற்ற அன்பு. அந்த அன்பை இன்றைக்கு நமக்கு கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய உறவுகளே கஷ்டப்படுறாங்க. நமக்கு தெரிந்த நபர்கள் கஷ்டப்படுறாங்க. மற்றவங்க தேசத்தில் அநேக கிராமங்கள் கஷ்டப்படுறாங்க, அநேக ஊழியக்காரங்க கஷ்டப்படுறாங்க. அந்த அன்பை வெளிப்படுத்தலாம் அல்லவா? பிரியமான பெற்றோர்களே, வேதத்தில் ஒரு அதிகாரம் 1 கொரிந்தியர் 13 முதல் கடைசியுள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். அந்நிய பாஷைகள், தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்லப்பட்டு, ஆனால் அன்பு இல்லைன்னா எதுவுமே இல்லை. அன்பு நம்ம பண்டிகை நாட்கள் நம்ம செலவு பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஏகப்பட்ட பணங்களை, அந்த பணத்தில் 1% மற்றவங்களுக்கு நம்ம செய்கிறோமா? இல்லை மற்றவங்களுக்கு கொடுக்குறோமா? அந்த அன்பை வெளிப்படுத்துங்க. தானியேலுக்குள்ள இந்த அபிஷேகம் இருந்துச்சு, அன்பு இருந்துச்சு அவனுடைய இருதயத்தில். நம்முடைய பிரதான கற்பனை அதான் சொல்லுது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி. அந்த அன்பு விலையேற பெற்றது. இந்த அன்பை நம்ம வெளிப்படுத்த புதிய ஏற்பாட்டில் நம்ம கற்பனை, இயேசு நம்ம கற்றுக் கொடுத்த கற்பனையும் அதான் சொல்லுது, அன்பு கூறணும்னு சொல்லி. இந்த அன்பை தானியேல் செய்தார், சரியாய் செய்தார். அதனால தான் பிரியமான அன்பு பெற்றவர்களே, தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. 3 காரியங்களை நாம் இந்த நாளில் கற்றுக்கொண்டோம். தானியேல் எதற்காக தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்துச்சுன்னா, முதலாவது நாம் பார்த்தோம், தானியேலுக்குள்ளாய் இடைவிடாதபடி ஆராதிக்கிற அந்த அபிஷேகம் இருந்துச்சு. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம், சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். வாரம் ஒரு முறை பரிசுத்த ஆராதனை கடந்து போகிறோம். இல்லை நீங்கள் ஒருவேளை ஆலயத்தை கடந்து போகாதவ கூட நீங்கள் இந்த செய்தியை கேட்கலாம். வீடுகளில் இருந்து அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் இடைவிடாமல்
தானியேல் ஆராதிச்சார். ரெண்டாவது நீங்கள் பார்க்கும்போது தானியேல் பரிசுத்தமாக இருந்தான், தன்னுடைய சரீரத்தை பரிசுத்தப்படுத்தினான். தானியேலுக்குள்ளாய் 3 இருந்த குணாதிசயம் அன்பு. தேவனிடத்தில் அன்பாக இருந்தான், அவனுடைய நண்பர்களிடத்தில் அன்பாக இருந்தான். வசனம் சொல்கிறது, காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணக்கூடாத தேவனிடத்தில் அன்பு கூறுவான். அப்போ நீங்கள் பார்க்கிற உங்கள் சகோதரர்களுக்காக, பார்க்கிற உங்கள் நண்பர்களுக்காக, நம்ம போகிற சபைக்காக அன்பு கூறலாம் அல்லவா? இந்த 3 காரியங்கள் தானியேலுக்குள்ளாய் இருந்தது நிமித்தமாய் தானியேலுடைய காரியம் ஜெயமாய் மாறிச்சு. பிரியமான அன்பு பெற்றவர்களே, கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்குது. அது சீக்கிரத்தில் வரப்போகிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை ஒரு முறை திருப்பி பார்ப்போமா? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆராதனை அந்த அபிஷேகம் இருக்கிறதா? ஆராதிக்கிற அபிஷேகம் இருக்கிறதா? ரெண்டாவது, பரிசுத்தமாக நம்ம இருக்கிறோமா? நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கு, உதடுகள் கூட பரிசுத்தமாக இருக்கணும்னு வேதவசனம் சொல்லு. நம்முடைய நாவு பரிசுத்தமாக இருக்கணும், நம்முடைய கண்கள் பரிசுத்தமாக, நம்முடைய உணர்வுகள் பரிசுத்தம், நம்முடைய உணர்ச்சிகள் பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தம் இருக்குதா? 3வது, நமக்குள்ளால தானியேலுக்குள்ளால அன்பு இருந்துச்சு, அந்த அன்பு நமக்குள்ளால இருக்கிறதா? இந்த 3 காரியமும் தானியேலுக்குள்ளாய் இருந்தது நிமித்தமாக தான் தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்துச்சு. இன்றைக்கு நீங்கள் கலங்கவே வேண்டாம், நீங்கள் துக்கப்படவே வேண்டாம், வேதனைப்படவே வேண்டாம். தானியேலோடு கூட இருந்த ஆண்டவர், தானியேலுக்குள்ளாய் இருந்த இந்த 3 குணாதிசயங்களையும் இந்த வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, நீங்கள் இந்த காரியத்துக்கு ஒப்பு கொடுக்குமே, இதுவரைக்கும் நீங்கள் ஆராதிக்காமல் இருக்கலாம், பைபிள் படிக்காமல் இருக்கலாம், நீங்கள் ஜெபிக்காமல் இருக்கலாம். இன்றைக்கு உங்களை ஆராதிக்க ஒப்பு கொடுங்க, ஜெபிக்க ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு ஆண்டவர், நான் உம்முடைய பிள்ளையை வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுங்க. பரிசுத்தமாக வாழ ஒப்பு கொடுங்க. ஒருவேளை இதுவரைக்கும் ஒரு அருவருப்பான காரியத்தில் வாழ்ந்துக்கலாம், போதைக்கோ இல்லை உலக பிரகாரமான இச்சைகளுக்கு நீங்கள் விழுந்து போயிருக்கலாம். இன்றைக்கு இந்த காரியத்தை ஒப்பு கொடுங்க. இந்த காரியம் 3வது, நீங்கள் அன்பாக இருந்து பழகுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை எதிர்பார்க்கிறார். இயேசு உங்களுக்கு அன்பு செலுத்தினாலும் நம்ம இந்த பூமியில் வாழ்கிறோம். அதே அன்பை இயேசு இடத்துல கொடுத்து பாருங்க, உங்கள் இருதயத்தை இயேசு இடத்துல கொடுத்து பாருங்க. இந்த 3 காரியங்களை கொடுத்து பாருங்க. இதுவரைக்கும் ஜெயம் கண்டிராத உங்கள் வாழ்க்கையில் ஜெய கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கை உதிக்க சித்தமாக இருக்கிற இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. தேவன்தாமே நம்ம ஒரு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அப்படியே நம்முடைய கண்களை மூடி ஆமேன் ஜெபிப்பேன். ஜெபத்திற்கு முன்பதாக ஒரு பாடலை நான் பாடுகிறேன். பாடின பிற்பாடு நீங்கள் நிற்கிற இடங்களில் இல்லை நீங்கள் இருக்கிற இடங்களில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்தமாக ஏசண்டை வந்து இரத்தத்தால் கழுவப்பட்டாயா? நம்புகிறாயா? உன் யாவையும் தந்து இரத்தத்தால் கழுவப்பட்டாயா? இயேசுவின் இரத்தத்தால் உன்னுள்ளம் கழுவப்பட்டதா? நீதியின் வெண் வஸ்திரம் பெற்றாயா? நீ பூரண ரட்சிப்படைந்தாயா? தினம் உன்னடை மீட்பரை சார்ந்ததா? இரத்தத்தால் கழுவப்பட்டாயா? கொந்தளிப்பெல்லாம் இப்போ அமர்ந்ததா? இரத்தத்தால் கழுவப்பட்டாயா? அவரை சந்திக்க வெண்ணங்கி உண்டா? இரத்தத்தால் கழுவப்பட்டதா? விண்வீடேகா உன்னுள்ளம் ஆயத்தமா? இரத்தத்தால் கழுவப்பட்டதா? பிரியமான அன்பு பெற்றவர்களே, நீங்கள் ரட்சணி சேனை வீரர்களாக இருக்கலாம், வீரியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் இன்னொரு சபையுடைய அங்கத்தினராக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இதுவரைக்கும் எந்த சபையிலும் சேராதவர்களாக இருக்கலாம். இந்த பாடலின் வரிகள் அதுதான் சொல்லு. தானியேலுக்குள்ளாய் இருந்த விசேஷித்த அபிஷேகம், ஆராதனை, பரிசுத்தம், அன்பு. அதே போல இந்த பாடலின் வரிகள் சொல்லுறது, நம்ம இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம், ஏசப்பாவுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்கிறோம், அவருடைய நீதியை நிறைவேற்றுக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும். நம்முடைய நடை, உடை, இப்போ எல்லா காரியமும் பரிசுத்தமாக இருக்கு. ஏன்னா அந்த 3வது சரணம் சொல்லுது, அவரை சந்திக்க. ஏன்னா கர்த்தர் சொல்றார், இந்த காலத்தில் இந்த சூழ்நிலையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது, வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துடைய வருகை வெகு சீக்கிரம். அதுதான் அவர் எந்த நேரம், ஒருவேளை இன்று இரவாக கூட இருக்கலாம், இல்லை நாளையாக இருக்கலாம், ஒரு வாரமாக இருக்கலாம், ஒரு மாதமாக இருக்க, அது எப்பொழுது யாருக்கு எப்பொழுது என்ன நடக்குன்னு தெரியல. அவரை எப்பொழுதும் தேவனுடைய வருகை இருந்தால், எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மரணம் நேரிட்டால் அவரை சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தமா? ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் ஆயத்தம் இல்லைன்னா இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். பாடின பிற்பாடு இருக்கிற இடங்களில் உங்களுக்கு நான் செபிக்கிறேன், நீங்களும் தொடர்ந்து செபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பாடுவோமா? பரிசுத்தமாக சண்டை வந்து இரத்தத்தால் கழுவப்பட்டாயா? நம்புகிறாயா? உன் யாவையும் தந்து இரத்தத்தால் கழுவப்பட்டாயா?
ஸ்தோத்திரம் பிதாவே. இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க உதவி செய்திரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்குற யார் எங்கிருந்தாலும் சரி, ஒருவேளை அவருடைய கூடாரமாக இருக்கலாம், அவர்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், இல்லைன்னா அவங்க ஒரு ஆஸ்பத்திரியாக இருக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் இப்பொழுது இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு என்னுடைய காரியத்தையும் ஜெயமாய் மாற்றும், என்னுடைய பிள்ளையுடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றும், என்னுடைய வாழ்க்கையை ஜெயமாய் மாற்றும். நான் எதிர்பார்க்கிறேனே, ஜெயத்திற்காக எதிர்பார்க்கிறேனே, விடுதலைக்காக எதிர்பார்க்கிறேனே, ஆசீர்வாதத்திற்காக எதிர்பார்க்கிறேனே, வேலைக்காக எதிர்பார்க்கிறேனே, திருமணத்திற்காக எதிர்பார்க்கிறேனே, குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி பல சூழ்நிலையிலும் ஆண்டவர் ஆமென் இந்த வசனத்தை கேட்டவங்க உண்டு ஆண்டவர். ஒவ்வொருடைய காரியத்தையும் அப்பா இப்பொழுது ஜெயமாய் மாற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஜெய கிறிஸ்து, மரணத்தை ஜெயித்தவர் ஆண்டவரே. நீ மரணத்தை ஜெயித்தவர், ஜெய கிறிஸ்து ஆண்டவரே. இப்பொழுது ஒவ்வொருடைய காரியத்திலும் ஆமென் ஆண்டவரே ஜெயத்தை கொடுப்பதற்காய் நன்றி ஆண்டவர். என்னென்ன காரியம் ஆண்டவர் செயல்பட முடியாதபடி தடைப்படுகிறதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தை தடை உடைத்தறிகிறோம் அப்பா. யுத்தம் கர்த்தருடையதாண்டவரே, யுத்தம் கர்த்தருடையதாண்டவரே. ஆமா, யுத்தம் கர்த்தருடையதப்பா. உமக்கு நன்றி, நீ ஜெயத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. உமக்கு நன்றி. ஒரு கோலியாத்தை எதிர்த்து நிற்பதற்கு தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகம் வெளிப்பட்டது. இந்த நாளிலே ஆண்டவரே வாழ்க்கையில தடைப்படுகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு வசனத்தை கேட்ட ஒவ்வொரு குழாயிற்று அபிஷேகம் ஆமை புறப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் சப்பா. மக்கள் இந்த வசனத்தை கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறேன் சப்பா. ஆமென் ஆண்டவரே. மக்கள் வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆமென் ஆண்டவர். இந்த வார்த்தை கிரியை ஒரு தானியலுக்குள்ளாய் இவ்வளவு மேன்மையான காரியங்களை ஆமென் ஆண்டவரே செய்து முடித்த கர்த்தர். வசனம் சொல்லியிருக்குதப்பா, எனக்காக எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு செய்வீராக. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நெய்பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னீங்களே. இந்த கிருபை காத்துக்கொள்ளட்டும் அப்பா, இந்த கிருபை இறங்கட்டும் ஆண்ட. இந்த மாதம் ஆண்ட வருகிற மாதம் ஆண்ட 10th 11th 12th ஆண்டவர் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தில் ஒரு ஜெயத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை சிலர் ஆண்டவரே நான் படித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லையே ஆண்டவரே, எனக்கு மறந்து போகுதே, சில பாடங்கள் எனக்கு புரிய முடியவில்லை என்று வேதனைப்படலாம். இயேசுவின் நாமத்தினாலே ஏசப்பா இப்பொழுது ஒரு அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறப்பா. இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்வீராக. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமே, சிலர் நினைக்கலாம் ஆண்டவரே, அநேக பணங்களை நான் செலவு பண்ணிவிட்டேனே, என்னால் அந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற முடியலை என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது அந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கட்டளையிடுகிற இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே நன்றியோடு மெத்துது. திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். வேலைக்காக, வேலையின் உயர்வுக்காக, வெளிநாட்டு பிரயாணத்துக்காக, வெளிநாட்டு காரியங்களுக்காய், தரித்திரங்களுக்காய் ஆண்டவருடைய சமத்தை நோக்கி பார்க்க யாராயிருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே சுகம் அடைவதற்காய், வெற்றி கொடுப்பதற்காய் பெண்களை தாழ்பால்களை உடைத்து, இருப்பு கதவுகளை முறியடித்து, அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்படத்திருக்கிற புதையலை கொடுப்பேன் வாக்கு தத்தம் பண்ணவன் நீங்க தானே ஏசப்பா. உங்க வார்த்தையை விசுவாசித்து நிற்கிறோம். தானியேலுடைய காரியம் ஜெயமாய் மாற்றினது போல இந்த நாளை வசனத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நீ ஜெயமாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா. மக்கண்டு இந்த இணையதளத்தின் மூலமாய் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இந்த பணிகளை ஆசீர்வதி, ரட்சணை சேனை ஆசீர்வதி, ரட்சணை சேனை பணிகளை ஆசீர்வதியப்பா. மக்கண்டு தேசத்துக்கு மேல நம்முடைய கரம் இறங்கு. உலக நாடுகளுக்கு சமாதானத்தை கொடுப்பேன். ஆமை, உலக நாடுகளுக்கு சமாதானத்தை அது சீக்கிரத்தில் வர இயேசுவே. ஒரு குற்றச்சாரங்கள் ரட்சணை சேனை மூலமாய் பரலோகத்திற்கு கடந்து போகணும் இயேசப்பா. அந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ அந்த ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிற இயேசப்பா. மக்கள் ஒவ்வொரு ஊழியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சகலத்தை நன்மை நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனின் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless you.